ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வீட்டிலே ரொம்ப டேஸ்ட்டாக கலர்ஃபுல்லாக சூப்பராக பீட்ரூட் வச்சு கடலைப்பருப்பு கூட்டு எப்படி செய்யலான்னு பார்ப்போங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. இல்லை 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் காஞ்சி வந்தோன்னே 2 பெரிய வெங்காயம் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். இதோட காரத்துக்கு ஒரு 3 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன். இதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கண்ணாடி பதத்துக்கு வர அளவுக்கு மட்டும் வதக்கி விட்டுக்கோங்க. நல்ல வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போ ஒரு பெரிய சைஸை தக்காளியை பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். இதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் ஒரு தடவை வதக்கி விட்டுக்குவோம். இதோட கருவேப்பிள்ளை ஒரு கொத்து கருவேப்பிள்ளையை சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு ஸ்மெல் போனோன்னே ஒரு கப் அளவுக்கு பீட்ரூட் நல்லா தோல் சீவி நறுக்கி வச்சுருக்கேன். இதையும் அதில் சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு பொடிசாக நறுக்கி வச்சுக்கோங்க. இதையும் நல்லா இதோட வதக்கி விட்டுக்குவோம். நல்லா அந்த வெங்காயம் தக்காளியோடு நல்லா சேர்ந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கடலைப்பருப்பு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஒரு 10 நிமிஷம் நல்லா தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அது பார்த்திங்கன்னா பருப்பு கையில் இது பண்ணுறப்போ உடையணும் அப்படின்னு தான் நல்லா இதில் இருக்குன்னு அர்த்தம். இப்போ அந்த தண்ணியை ட்ரைன் பண்ணிவிட்டு நம்ம அந்த பருப்பை வந்து இதில் சேர்த்துடலாம். கடலைப்பருப்பை சேர்த்து இதையும் ஒரு தடவை லைட்டாக மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது மாதிரி கூட்டு வைக்கிறப்போ ஒரு டைம் கடலைப்பருப்பு போட்டு வைங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். என்னென்ன மசாலா சேர்க்கலான்னு பார்ப்போம். மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் உங்கள் காரத்தக்கன சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்து இதையும் 1 டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகுற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை நம்ம வந்து ஒரு சிம்மில் வந்து ஒரு 5 நிமிஷம் வச்சுப்போம். அதுக்குள்ளேயே நம்ம தேங்காய் அரைச்சிடலாம். தேங்காய் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இது மாதிரி சில்லு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு. இதோட ஒரு 15லேருந்து 20 மிளகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இதோட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கசகசா, கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட் கணக்காக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பேஸ்ட் கணக்காக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஏற்கனவே இது வச்சுருந்தோம்ல, இதோட பச்சை வாசனைகள் இந்த பீட்ரூட்டில் நம்ம சேர்த்துற மசாலாவோட பச்சை வாசனைகள் வந்து இப்போ போயிருக்கும். இப்போது அரைச்சி இந்த தேங்காய் பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துக்குவோம். சேர்த்து இந்த ஜாரை லைட்டாக தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிக்கலாம். இதையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த தேங்காய் இது எல்லாமே நல்லா இந்த பீட்ரூட்டோட மிக்ஸ் ஆகட்டும். இப்போ கொஞ்சமாக இந்த பீட்ரூட் லைட்டாக முங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஒன்ஸ் இதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் கொத்தமல்லி இலை போட்டு கொஞ்சம் உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் குக்கரை ஒரு 2 விசில் மட்டும் வச்சு ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். ஆவியெல்லாம் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். கரெக்டாக 2 விசில் வச்சா போதும். பீட்ரூட் பருப்பு எல்லாம் நல்லா வெந்துடும். பாருங்கள், நம்மளுக்கு சூப்பராக கூட்டு வந்து சூப்பராக ரெடி ஆகி வந்துடுச்சு. நமக்கு கீழெல்லாம் அடி பிடிக்கவே இல்லை. அதே மாதிரி காயும் நல்லா வெந்துடுச்சு. 2 விசில் தாங்க கரெக்டான இது. நீங்கள் கூட விசில்ஸ் வச்சுட்டிங்கன்னா ஒன்று காய் வந்து குழஞ்சிடும். அப்புறமாட்டி நம்மளுக்கு வந்து ரொம்ப இதாகிடும். 2 விசில்லே வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், நம்மளுக்கு காய் வந்து சூப்பராக நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ தான் வந்து நான் ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணி காமிக்கிறேன்.
பார்க்கவே எவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது இந்த பீட்ரூட் கடலைப்பருப்பு கூட்டு. இது வந்து நீங்கள் ரைஸோட சாதாரணமாக பிரட்டி சாப்பிடவும் சூப்பராக இருக்கும். நீங்கள் சப்பாத்தி இது மாதிரி தோசை எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்குங்க. பீட்ரூட் பிடிக்காதவங்க கூட இது மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி நீங்கள் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லாஸ்ட்டில் டெக்கரேஷனுக்காக கொஞ்சமாக மல்லி இலை தூவிக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.